வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரவா கேக் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டை இருந்தா போதும். உங்க வீட்ல இருக்கிற 3 பொருட்களை வச்சு ஈஸியா பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நான் எடுத்திருக்க கப்போட அளவு 250 கிராம் இருக்கும். ஒரு கடாயில 1/4 கப் அளவுக்கு சக்கரை போட்டு தண்ணி ஊத்தாம நல்லா இது போல கேரமல் எடுத்துக்கங்க. இந்த கலர் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ரவுண்டு ட்ரேல பட்டர் ஷீட் இருந்தா போட்டுங்க. அப்படி இல்லைன்னா இது போல எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேல இந்த கேரமலை ஊத்திடலாம். எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்பில தான் இருக்கணும். இப்போ 1.5 கப் அளவுக்கு பாலை ஊத்திட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் போட்டுக்கோங்க. சேம் கப்ல 3/4 கப் அளவுக்கு சக்கரை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். பால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் போட்டு கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. 2 கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிருங்க. இதுதான் பக்குவம். ரொம்ப திக்கா இருக்க கூடாது. ஒரு பவுல்ல 2 முட்டை உடைச்சு ஊத்தி 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திக்குங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடியை போட்டுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜ்ல வெது வெதுப்பா இருக்கக்கூடிய ரவா மிக்சரை ஊத்தி எல்லாம் இந்த அளவுக்கு கட்டியா இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். அப்படி கட்டியா ஆயிடுச்சுன்னா கொஞ்சமா பால் ஊத்தி இந்த பதத்துல கரைச்சி வச்சுக்கோங்க. கேரமல் ஆறி நல்லா கல்லு மாதிரி இருக்கும். அதுக்கு மேல இந்த மிக்சரை ஊத்தி நல்லா மூடி போட்டு இட்லி குண்டான்ல வச்சு இட்லி ஆவி காட்டுற மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆவி காட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குது இது போல கத்தி வச்சு குத்தி பாருங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க டீமோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இது போல கேக் புட்டிங் ரெடி ஆயிடும். இந்த கிறிஸ்மஸுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க. உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிட்டு சூப்பரா வந்துச்சுன்னு சொன்ன ஒரு ரெசிபி தான் இது. அதனால நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.